ஹலோ காய்ஸ், லாங் டைம் நோ சி. யாரும் கண்டுக்காதீங்க உன. எங்கடா போன இவ்வளோ நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குன்னே தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன் ஒரு பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ணி எபிசோட் 1 எபிசோட் 2 ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ விஷயம் நடந்திருக்கு. இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் எதுக்குடா மறுபடியும் வந்த அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாரத்துக்கு 4 வீடியோஸ் போடுறதுக்கு. என்னாச்சு? ஷாக்காமா. ஓகே 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 ஓகே. வாரத்துக்கு 4 வீடியோஸ்லாம் போட மாட்டேன். இங்க வா. யாருக்காரப்பே அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவையாவது ஒரு வீடியோ போடுறதுக்கும், இனிமேல் இவ்வளோ பெரிய லாங் கேப் விழாமல் பார்த்துக்கிறதுக்கும் நான் என்னால் என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணுறேன். அதே மாதிரி நான் நிறைய விஷயத்த பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டேன். இப்போ மான்ஸ்டர் பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அதில் நிறைய வீடியோஸ் இருக்காது. இது எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு அந்த ரேண்ட் எபிசோடில் நான் மொத்தமாக கவர் பண்ணிடுறேன். இப்போ இந்த வீடியோவை பார்த்துடலாம். ரொம்ப வளவலன்னு பேசிகிட்டே இருக்கேன்ல, சரி ஓகே, இன்ட்ரோ ரோல். Joga pra trás, encosta, encosta. Encosta-eu! Ok! Cheers! Atenção, HT! Tu joga pra trás, tu joga pra trás, tu joga pra trás. Encosta, 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 encosta. டாப் 5 நான் பவர்ஃபுல் ஆனிமே கேரக்டர்ஸ். இந்த எல்லா கேரக்டர்ஸ் மேலேயுமே எனக்கு ரொம்ப பெரிய ஃபேசினேஷன் இருக்கு. நம்ம ஒரு ஆனிமேன்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், எல்லாமே லார்ஜர் தென் லைஃப் ரோல்ஸாக தான் இருக்கும். பட் ஒரு சில கையடக்கமான ஆனிமேஸ்ல தான் ஆர்டினரி ஹியூமன்ஸ் எவ்வளோ கேப்பபிள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க. லைக் ஷெர்லாக் ஹோம்ஸ். அப்படி எனக்கு பிடிச்ச 5 கேரக்டர்ஸை தூக்கிட்டு வந்து தான் நான் இங்கே லிஸ்ட் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேற லிஸ்ட் கூட இருக்கும். ஏன் இந்த லிஸ்ட்லேயே இருக்கிற கேரக்டர்ஸை கூட நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைப்பீங்க. அது எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க, பார்ப்போம் ஏன் லிஸ்ட்டும் உங்கள் லிஸ்ட்டும் எப்படி ஒத்து போகுது அப்படின்னு. நம்பர் 5, நார்மன் ஃப்ரம் ப்ராமிஸ் நெவர்லாண்ட். இந்த ஒரு ஜெனரேஷனுக்கே ஒரு குழந்தை தான் இவ்வளோ அறிவோட பிறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நார்மன். ஒரு 11 வயசு பையன், அவனுக்கு இருக்கிற அறிவில் கொஞ்சமாவது எனக்கெல்லாம் இருந்ததுன்னா நான்லாம் பொழைச்சிப்பேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஹீ இஸ் பிரில்லியன்ட். அவனோட ஏஜுக்கு ஹீ இஸ் a ஜீனியஸ் மாஸ்டர் மைண்ட். ஒரு விஷயம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு அக்யூரேட்டாக ப்ரெடிக்ட் பண்ணுவான். எந்த அளவுக்குன்னா லைஃப் ஆர் டெத் சிச்சுவேஷனில் கூட அவ்வளோ காமாக எஸ்கேப் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணுவான். ஒரு பிளான் ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருப்போம். ஆனால் இவனோட பேக்கப் பிளானுக்கே இன்னொரு பேக்கப் பிளான் வச்சிருப்பான். ஏன்டா என்னடா இவ்வளோ நல்ல விதமாக சொல்லிட்டு நம்பர் 5ல போட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹோல் ஆனிமேவாக பார்க்கணும். பெரிய லெவலில் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியவே தெரியாது. கதையோட அப்படியே பிளெண்ட் ஆகி ரொம்ப சட்டிலாக உள்ள அப்படியே மறைஞ்சு போயிடும். நம்ம என்ன நினைப்போம், ஒரு எபிசோடுக்கு ஒரு 4-5 சீனாவது இந்த மாதிரி பிரில்லியன்ஸை காட்டுற மாதிரி வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் மொத்த ஆனிமேன்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு 4-5 செட் பீசஸ் மட்டும்தான் இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நட் 5ல போட்டிருக்கேன். நட் 5ல போட்டதால் மட்டுமே இது ஒரு ஆவரேஜான கேரக்டர் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. அவனோட வயசுக்கும் அந்த ஆனிமே செட் ஆகி இருக்கிற வேர்ல்டுக்கும் அவனோட காமன் கம்போஸ் நேச்சர் நம்மளை பயப்பட வைக்கும். லைக் இட்ஸ் ஃப்ரைட்னிங். தட் marks him as number 5 in my list. One of the youngest and sharpest thinkers in anime world. Next, Motoko Kusanagi from Ghost in the Shell. ஒரு police major from a cybernetic world. இங்க எல்லாமே டெக் ரிலேட்டட் தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம வேர்ல்டே எடுத்துப்போம். இப்போல இருந்து ஒரு 100-150 வருஷத்துக்கு முன்னாடி போனா இப்பயே டேக் ஓவர் பண்ற மாதிரி, அப்ப எந்த அளவுக்கு வேர்ல்டே சைபர்நெட்டிக்கா மாறி இருக்குமோ அப்படி ஒரு வேர்ல்ட்ல நடக்கிற கதை தான் இந்த Ghost in the Shell. இவங்களை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்ணோம்னா, born with the talent, born with the genius brain அப்படிலாம் கிடையாது. Her brains are completely from years of experience, precision and tactical brilliance. ஒரு மாஸ்டர் கிளாஸ் ஹேக்கர். ரொம்ப கஷ்டமான காம்ப்ளெக்ஸான சிச்சுவேஷன்ஸை கூட within seconds பிரேக் பண்ணுவாங்க. அது சைபர் கிரைமா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஹைலி செக்யூர்டு ஃபெசிலிட்டி இன்ஃபில்ட்ரேட் பண்றதா இருந்தாலும் சரி, எல்லாமே வித் ஈஸ் பண்ணுவாங்க. அண்ட் she also has a responsibility to lead a team. செக்ஷன் 9 ஒரு டீமையும் லீட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே அவங்க பண்ணுவாங்க. இவங்களோட ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த ஸ்கில்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ்டு பை டெக்கா தான் இருக்கும். இவங்களை பத்தி ரொம்ப சுருக்கமா சொல்லணும்னா, லாஜிக்கோட கட் ஃபீலிங் வித் லீடர்ஷிப் குவாலிட்டி இது எல்லாத்தையுமே பிளெண்ட் பண்ணி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா இருப்பாங்க. இன்னும் ஒரு வரியில மொட்டோக்கோ டிஸ்கிரைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், இன்டெலிஜென்ஸ் எடுத்துப்போம். இட் இஸ் நாட் பீயிங் த ஸ்மார்ட்டஸ்ட் இன் தி ரூம், இட்ஸ் அபவுட் பீயிங் த மோஸ்ட் கேப்பபிள். அதுதான் மொட்டோக்கோ. அதனாலேயே ஒரு ஸ்டெப் அஹெட் ஆஃப் நார்மனா போட்டு நம்பர் 4ல பிளேஸ் பண்ணியிருக்கேன். நம்பர் 3, செங்கு இஷிகாமி ஃப்ரம் டாக்டர் ஸ்டோன். இந்த ஆனிமே வேர்ல்டே ரொம்ப டிஃப்ரெண்டா ரொம்ப ஃபன்னா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே மொத்த வேர்ல்டுமே கல்லா மாறிடும். நம்ம ப்ரொட்டாகனிஸ்டையும் சேர்த்தே கல்லாக்கிறோம். நியர்லி 50th செஞ்சுரியில தான் நம்ம செங்கு எழுந்திருப்பான். இங்கேயே நம்மள வாயை பொளந்து பார்க்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் பண்ணுவான். இந்த அவன் கல்லா மாதிரி 50th செஞ்சுரியில எழுந்தான்னு சொன்னல, இந்த டைம் பீரியட ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட் கவுண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பான். தட் இஸ் 116.7 பில்லியன் செகண்ட்ஸ். அதாவது 3700 வருஷத்தை கவுண்ட் பண்ணி இன்னைக்கு என்ன டேட்டு, டே, மந்த், இயர்னு எக்ஸாக்டா சொல்லுவான். இது என்னடா இது அவ்வளவு பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் மைண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங் அண்ட் டியூரபிளா இருந்தா இப்படி ஒரு ஃபீட் அச்சீவ் பண்ணிருப்பான். அவன் கல்லா இருக்கும் போது அவனுக்கு ஹோப் போயிருந்திருக்கலாம். வாட் எவர் ஹேப்பன்ஸ், இதுக்கப்புறம் எழுந்திருப்போமானே தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஸ்டோன்ல இருந்து மறுபடியும் நான் ஹியூமன் ஃபார்முக்கு வருவேன் அப்படின்னு நினைச்சு
உழைச்சிட்டு அவ்வளோ வருஷத்தையும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கானா அவனோட மூளை எந்த அளவுக்கு டியூரபிளா இருக்குன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்மள வாயை பொளந்து பார்க்க வச்சிருந்திருப்போம். என்னடா இவ்வளோ பெரிய விஷயத்தை அசால்ட்டா ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே காட்டுறீங்க அப்படின்னு இருக்கும். சரி, இதோடையாவது விட்டானா அவனோட ஜீனியஸ் மண்டையை வச்சுக்கிட்டு சிவிலைசேஷனையே ரீபில்ட் பண்ணுவான் ஃப்ரம் ஸ்கிராச். இந்த ஆனிமேல இந்த கேரக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெனிப்புலேட் பண்றது, ஏமாத்துறது அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஜஸ்ட் பியூர் சயின்ஸ். நுமோனியான்னு ஒரு டிசீஸ் இருக்குல்ல, அதுக்கு ஆன்டிபயோட்டிக் கண்டுபிடிச்சிருந்துருப்பான். இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபீட்னா 3700 வருஷத்துக்கு அப்புறம்னா மறுபடியும் ஹியூமன் சிவிலைசேஷன் ஸ்டோன் ஏஜுக்கு போயிருக்கும். இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நுமோனியாக்கு ஆன்டிபயோட்டிக்கை கண்டுபிடிச்சிருப்பான். இதோடையாவது நிறுத்தினானா அங்கேயும் நின்றுக்க மாட்டான். ஓவர் டெக்கேட் ஒரு வில்லேஜ் கரண்டே இல்லாம இருக்கும், அதாவது எலக்ட்ரிசிட்டியே இல்லாம இருக்கும். இவனோட இந்த ஜீனியஸ் பிரெயினை வச்சுக்கிட்டு எலக்ட்ரிசிட்டியை இன்வென்ட் பண்ணி அந்த வில்லேஜையே லைட் பண்ணுவான். செங்கு வெறும் ஜீனியஸ் பிரெயின்ஸ் மட்டும் இல்ல, ஹி இஸ் a backbone of human progress in டாக்டர் ஸ்டோன் அப்படின்னு வேணா நம்ம வச்சுக்கலாம். ஒரு சிவிலைசேஷனையே அவனால ஸ்கிராச்ல இருந்து ரீபில்ட் பண்ணி மறுபடியும் மேல கொண்டு வந்திருக்கான்னா he is a pure science genius வேணா இவனுக்கு நம்ம ஒரு டேக்லைன் கொடுப்போம். he is well deserved in number 3. moving on. Number 2, Johann Liebert from Monster. One of the darkest minds in anime history. எந்த விதமான physically enhanced abilitiesம் இருக்காது, ஏன் physical abilitiesமே இருக்காது. இவனோட ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் நடுவில் நிற்க வச்சுட்டு 2 பேரும் சண்டை போடுங்கடா அப்படின்னு சொன்னா அந்த ஸ்ட்ராங்கான கேரக்டர் யோஹானை அடிச்சு கொல்ல கூட செஞ்சிடலாம். அந்த அளவுக்கு தான் யோஹானோட பிசிக்கல் கேப்பபிலிட்டிஸ் இருக்கும். ஆனா அது அவனோட ஸ்பெஷாலிட்டி கிடையாது. நமக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும்ல, அந்த பயத்தை நம்ம வாயிலிருந்தே வெளியே வர வச்சு அதை நமக்கே போட்டு காட்டி நம்மள உள்ள இருந்து உலுக்கி நடுங்க வச்சிருவான். He has frightening level of psychological intelligence. யோஹான் ஹியூமன் வீக்னஸை ரொம்ப டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட ஒரு கேரக்டர். பாரபட்சமே பார்க்க மாட்டான். குழந்தை, பெரியவங்க, கிரிமினல், அது ஒருத்தனோ இல்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ அவங்களோட வீக்னஸை வெறும் பேசியே வெளியே வர வைப்பான். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யோஹான் நம்மளை ஃபோர்ஸ் பண்ணியோ இல்ல நம்மளை இதுதான் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸோ இன்டர்னல் ஃபோர்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒபேன்னு சொல்லுவோமா, அதுதான் கரெக்டான வேர்டுன்னு நினைக்கிறேன் நான். நம்மள அவன் பேச்சுக்கு ஒபே பண்ண வச்சிருவான். இது எந்த அளவுக்குன்னா, நமக்கு இந்த விஷயம் நமக்கே தப்புன்னு தெரியும், நமக்கே இது பேக் ஃபயர் ஆகுன்றதும் தெரியும். ஆனா நமக்கு இதுதான் கரெக்ட்னு நம்மளையும் நம்ப வச்சிருவான், அந்த கேரக்டரையும் நம்ப வச்சிருவான். இந்த ஃபோர்த் வாலை பிரேக் பண்ணி நம்ம ஆடியன்ஸா இருக்கிறோம்ல, நம்ம எல்லாரையுமே நம்ப வச்சிருவான். இந்த மாதிரி ஒரு டார்க்கஸ்ட் கேரக்டர் தான் யோஹான். ஒரு புக் மாதிரி நம்ம பயத்தை, ட்ராமாவை, ஆசையை, கில்ட்டை இது எல்லாமே நமக்கு அகைன்ஸ்டாவே யூஸ் பண்ணுவான் வித் டெரிஃபைங் ப்ரெசிஷன். யோஹானை நம்ம வெறும் ஸ்மார்ட்னு சொல்லி அந்த ஒரு சின்ன விஷயத்துல அடைக்க முடியாது. ரொம்ப கோல்டா எப்படி டிஸ்கிரைப் பண்றது, நம்ம தோல்ல ஏதோ ஊர்ற ஃபீலிங் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு intelligent dark villain ever written. So he is well deserved in second place. First place போறதுக்கு முன்னாடி 2-3 honorable mentionsலாம் இருக்கு. ஷிகமாரு from Naruto. எனக்கு தெரியும் அவனுக்கு சாக்கராலாம் இருக்கு, பட் பவர்ஸ் சாக்கராவே இல்லைனாலும் he is a genius battle tactician. அதனால அவனை honorable mentionல போட்டிருக்கேன். Another honorable mention, Conan Edogawa from Case Closed. ஒரு child prodigy detective. அவனோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸ்க்கு அவனே தான் காம்படிஷன். அவன் ஒரு வேர்ல்டு கிளாஸ் டிடெக்டிவ் தான். ஆனா அவனுக்கு வெறும் இந்த கேசஸை சால்வ் பண்ண மட்டும்தான் தெரியும். எலாபரேட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் இல்ல நம்ம இந்த லிஸ்ட்ல பார்த்த இந்த 4 கேரக்டர்ஸ் மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீட்ஸ் எதுவும் இருக்காது. ஆர் அட்லீஸ்ட் எனக்கு அந்த மாதிரி தெரியல. இருந்ததுன்னா கீழே சொல்லுங்க, நம்ம லிஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதனால இந்த 2 கேரக்டர்ஸையும் நான் ஆனரபிள் மென்ஷன்ல போட்டிருக்கேன். அண்ட் நம்பர் 1 பிளேஸ் கோஸ் டு எல் ஃப்ரம் டெத் நோட். இதுல யாருக்குமே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்காருன்னு தான் நினைக்கிறேன். இருந்ததுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இதுல நம்ம லைட்டை கூட ஆட் பண்ணலாம், பட் அவன் கிட்ட டெத் நோட் இருக்குன்ற ஒரே ரீசனுக்காக தான் நான் அவன் இந்த லிஸ்ட்ல போடாம வச்சிருக்கேன். அதை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா லைட் இஸ் ஆல்சோ a genius character. எல் இன் சிம்பிள் டர்ம்ஸ் ஹியூமன் பிரெயின் அட் இட்ஸ் பீக். அவனோட அப்சர்வேஷன் ஸ்கில்ஸும் டிடக்ஷன் ஸ்கில்ஸும் தப்பா போகாது. ஃபுல் ஸ்டாப், அவ்வளவுதான். ஆல்மோஸ்ட் 99.9% அவன் பண்றது எல்லாமே கரெக்டா தான் இருக்கும். அந்த 0.1% எங்க தப்பா போகும்னா, லைட் மாதிரி ஒருத்தன் எதிரில் இருக்கும் போது தான் அந்த 0.1% தப்பா போகும். மற்றபடி எந்த இடத்துலையுமே அவனோட டிடக்ஷன் ஸ்கில்ஸ் தப்பாவே போகாது. ஒரு ட்ராப் செட் பண்ணி ட்ராப் வித்தின் ட்ராப் செட் பண்ணி அந்த ட்ராப் வித்தின் ட்ராப்பும் ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு ஒரு பேக்கப் பிளான் வச்சிருக்கிற ஒரு ஜீனியஸ் மாஸ்டர் மைண்ட் தான் எல். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்றேனே. டெத் நோட் வேர்ல்ட்ல 3 பெஸ்ட் டிடெக்டிவ்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, வேர்ல்ட் கிளாஸ் டிடெக்டிவ்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் இருக்கிறது எல் தான் இருப்பான். செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது வேற ஆளுங்க இருப்பாங்க. ஒரு பாயிண்ட் இன் டெத் நோட்ல இது ரிவீல் ஆகும், செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறதும் இவனா தான் இருப்பான். இது எதுக்காக பண்ணிருப்பான்னா, யாராவது ஒரு மேஜர் கார்பரேஷன் இல்லைன்னா யாராவது ஒருத்தர் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு காசு கொடுத்து எல் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யாராவது பாக்குறாங்களா அப்படின்றதையும் அவன் கவனிச்சுக்கிட்டு இருப்பான். இதுவே பயங்கரம்னா இதை விட இன்னொன்று இருக்கு, லைட் வித் சூப்பர் நேச்சுரல் அபிலிட்டிஸ். ஒரு டெத் காடோட ஒரு டெத் நோட் அவங்க கிட்ட இருக்கும். அதுல பேரை எழுதிட்டா முடிஞ்சிருச்சு, செத்துருவாங்க. இப்போ
இப்படி இருக்கிற லைட்டாலேயே ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு எல்லாம் ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. எந்த அளவுக்கு ஜீனியஸ்னா இதை ஃபன்னியாக தான் வச்சிருப்பாங்க. அவன் யோசிக்கிறது மூலியமாவே அவனோட கேலரிஸை பர்ன் பண்ணுவான். அவன் எப்பயுமே ஸ்வீட்டு, கேக்கு, சாக்லேட்டு, காஃபின்னு எடுத்தா கூட அதில் ஒரு 10 சர்க்கரையை போட்டு கலக்கி தான் குடிப்பான். ஆனால் லீனாவே இருப்பான். ஏன்னு கேட்டால் என் பிரெயினை நான் நிறைய யூஸ் பண்றேன், அதனால கேலரிஸ் தன்னால பர்ன் ஆயிடும் அப்படின்னு வர கலாச்சி விட்டுருப்பான் மீசாவை. இன் ஷார்ட், ஒரு பெஸ்ட் டிடெக்டிவ் மட்டும் இல்ல, தி ஸ்மார்ட்டஸ்ட் ஹியூமன் பீயிங் வித்வுட் பவர்ஸ் எவர் ரிட்டன் ஃபார் மீ அட்லீஸ்ட் அது எல் தான். இதுல யாருக்கும் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். இவனோட ஃபீச்சை பத்தி நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். ஆனா இதுக்காகவே நான் தனியா டெத் நோட் ரிவ்யூனே ஒன்று போட்டிருக்கேன். மேல ஐ கார்டில் வரும், அதை வேணா செக் பண்ணி பாருங்க. அதுதான் நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ ஹீ இஸ் வெல் டிசர்வ்ட் இன் நம்பர் 1 பொசிஷன். ஹோப்ஃபுல்லி இவ்வளோ நாள் கழிச்சு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். பட் இன்னும் நான் பழைய ஃபார்முக்கு வரல. என் வாய்ஸே கூட ஒரு மாதிரி குணகுணான்னு தான் இருக்கு. இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிட்டு நான் அடுத்து போடுறேன்னு சொன்னால இந்த ரேண்ட் செஷன் வீடியோ அதையுமே நான் சீக்கிரமாக கொண்டு வந்துடுறேன். இவ்வளோ கேப் விட மாட்டேன். இனிமே ஒரு பெரிய வீடியோன்னு எடுத்துட்டா 7 to 10 டேஸ்க்குள்ள நான் எப்படியாவது உள்ள கொண்டு வந்துட பார்க்குறேன். அதே மாதிரி ஷார்ட்ஸுமே தினமும் இல்லை 2 நாளைக்கு ஒரு தடவையோ போட்டு இந்த சேனலை எவ்வளோ தூரம் ஆக்டிவாக வச்சுக்க முடியுதோ நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ இல்லை, அது ரேண்ட் செஷன் தான். அதுக்கப்புறமா ஒரு பயங்கரமான ஐடியா இருக்கு, அதை நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச் கைஸ். அன்டில் தென், டாடா.領域展開無料空所